போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யாமணன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளராக இருப்பவர் யுஷ்வேந்திர சஹால். இவர் கடந்த 2020ஆம் ஆண்டில் பிரபல நடன கலைஞரும் பல் மருத்துவருமான தனஸ்ரீ வர்மாவை திருமணம் செய்து கொண்டார். இந்த நட்சத்திர தம்பதி திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்தே ஏராளமான இடங்களுக்கு சுற்றி திரிவதும் அதனை தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு ஒருவருடன் ஒருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர். இவர்களுடைய 4 ஆண்டு கால திருமண வாழ்க்கையில் திடீரென விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் இருவரும் விவாகரத்து பெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகி வருகின்றன. தனஸ்ரீ வர்மா நல்ல நடன கலைஞரும் நடன அமைப்பாளரும் ஆவார். பிரபல பல் மருத்துவராகவும் உள்ளதால் கணவர் யுஷ்வேந்தர் சஹாலுடன் அதிக நேரம் செலவழிப்பது இல்லை எனவும் நண்பர்களுடன் நீண்ட நேரம் செலவழிப்பதால் இருவருக்கும் இடையே உரசல் உண்டானது எனவும் தகவல்கள் வேகமாக பரவி வந்தன. இதனீட்சியாக இருவரும் தனித்தனி வீட்டில் வசித்து வருவதாகவும் இரு குடும்பத்தாருக்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லை என்ற தகவலும் கசிந்தது. இதனிடையே தனஸ்ரீ சஹால் ஜோடி விவாகரத்து செய்ய போகிறார்கள் என்ற வதந்தி பரவி வரும் நிலையில் சஹால் சமீபத்தில் மும்பையில் ஒரு பெண்ணுடன் இருக்கும் வீடியோ காட்சிகள் வெளியானது. அந்த வீடியோ குறித்த கேள்விகள் இணையத்தில் வெளியாகி வைரலான நிலையில் இப்போது அந்த பெண் வேறு யாருமல்ல, பிரபல ஆர்ஜேவான மங்வாஷ் தான் என தெரிய வந்துள்ளது. கிறிஸ்துமஸ் தினத்தன்று அவர் எடுத்த புகைப்படங்களை வைத்து இதனை நெட்டிசன்கள் பேசுபொருளாக்கி வருகின்றனர். மேலும் கிரிக்கெட் வீரர் சஹால் ஆர்ஜே மங்ஹாவை டேட் செய்வதாகவும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் ஆர்ஜே மங்வாஸ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சஹாலுடன் எடுத்துக்கொண்ட போட்டோவை பதிவிட்டு தன் குடும்பம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த வதந்திகளுக்கு யுஷ்வேந்திர சஹால் தரப்பிலும் ஆர்ஜே மங்வாஸ் தரப்பிலும் இதுவரை எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. நாளுக்கு நாள் இந்த விவகாரம் இணையத்தில் அதிக அளவில் பேசப்பட்டு வந்ததால் முதல் முறையாக யுஷ்வேந்திர சஹால் மௌனம் கலைத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எனது தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள பலரும் ஆர்வமுடன் இருக்கிறார்கள். அதேபோல் எனது தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பல்வேறு ஊடகங்கள் எழுதுகிறார்கள். அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எனவே ஒரு சகோதரனாக எனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை யாரும் ஊக்குவிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய வழியை தருகிறது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு வேண்டுமே தவிர உங்களது இரக்கம் எனக்கு வேண்டாம் என உருக்கமாக பதிவிட்டுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.